ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கருணக்கிழங்கு கறி வைக்க போகிறோம். அதாவது மூளை வியாதிக்கெல்லாம் ரொம்பவே அருமருந்தான, உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு கறி. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல் விறகடுப்புலாம் சமைக்க போகிறேன். நம்ம விறகடுப்பு மூட்டி இருக்கிறேன். இப்போ கருணக்கிழங்குகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன். கருணக்கிழங்கு வெட்டும்போது தண்ணியில் கையை கழுவி வெட்டினோம்னா கை கடிக்கும். அதால் முதல் தோல் சீவி கருணக்கிழங்கு எல்லாம் வெட்டி எடுத்துட்டு தான் தண்ணியில் கழுவணும். நான் இப்போ 3 தரம் தண்ணியில் கழுவியும் எடுத்துருக்கிறேன். என்ன கருணக்கிழங்குல மேலே தோலில் மண் இருக்கும். எனக்கு நிலத்தின் கீழ் விளைகிற ஒரு கிழங்கு, அதனால் மண்ணுகள் கொஞ்சம் கூட இருக்குமென்னுக்காண்டி 3 தரம் தண்ணியில் கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுகளை பொரித்து தான் கறி வைக்கணும். இப்போ நான் பொரிக்கிறதுக்காண்டி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் விட்டு இப்போ பொரிச்செடுக்கு. இப்போ எனக்கு பொறி பட்டுட்டுது. எண்ணெயில் அப்படி கண்ணகப்பையெல்லாம் எடுக்கிறேன். அப்படி இந்த எண்ணெய் இருக்கா வடிச்செடுக்கிறேன். எடுத்து மண் சட்டியில் அதுவும் பேப்பர் போட்டு தான் போடுறேன். எண்ணெய் அது உறிஞ்சும் என்பதற்காக. நல்லா பொரிபடணுமெண்டு இல்லை, அங்கால கறி பாலில் அவிகிறது தானே ஓரளவு பொன்னிறமாக மாறி இருந்தால் அந்த கடி எதுகள் இருக்கா, சில பேருக்கு சாப்பிட தொண்டை கடி அப்படி எல்லாமே இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியும் கூட்டினது ஒரு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு கிழங்கு. இப்போ நான் 2 தரம் பொரிக்க வேண்டிய வந்தாலே 2ஆம் தரம் பொரிக்கிறேன். இப்படி 3 கருணக்கிழங்கையும் பொரிச்செடுப்பேன். இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் விட மாட்டீங்க, தொடர்ந்து செய்யணுமென்று தோணும். பாருங்கள், அப்படி இந்த நேரத்தில் நான் பொரிச்செடுத்துருக்கேன். இப்போ 3 கிழங்கும் பொரிச்செடுத்துட்டேன். இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக இன்னொரு மண் சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் இப்போ நான் கறி வைக்க போகிறேன். நீங்கள் சைவ கறியை மண் சட்டியில் வைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் மண் சட்டிலாம் வைக்கிறேன். பாத்திரத்தை ஈரம் காஞ்சிட்டு நான் முதல் கருணக்கிழங்கு பொரித்த எண்ணெயே மிஞ்சி இருக்குது, அந்த எண்ணெயை இதுக்குள்ளே பாவிக்கிறேன். பாவிச்சு இப்போ தாளிச்சு எடுக்க போகிறேன். தாளிக்கிறக்காண்டி காத்தை கரண்டி கடுகு, காத்தை கரண்டி பெருஞ்சீரகம், அரைத்தை கரண்டி வெந்தயம் சேர்க்கிறேன். சேர்த்து தாளிப்பம். இப்போ கடுகு பொரியுது பாருங்க, பார்க்க தெரியுது, வடித்து பறக்குது. இப்போ இதை தாளிப்பேன். அடுத்த என்னட்டா பச்சையாக பிரியாணியில் இருந்தது அதையும் சேர்க்குறேன். காயாத பச்சையில் இருந்தது அதையும் சேர்க்குறேன் இதுக்குள்ளே. அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து தாளிப்பேன். நீங்கள் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது, சேர்த்துக்கொள்ளலாம். மற்றது உள்ளி, ஒரு 4-5 உள்ளி எடுத்து அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். எனக்கு எல்லாம் வதங்கிட்டு அதனால் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்த பால் விட்டு இதை அவிய விடுவோம். இது ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வர நாங்கள் கருணக்கிழங்க போடுவோம். இப்போ தூள் அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ளே நான் பொரித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்குகளை சேர்க்குறேன். அதே போல் என்னட்ட தேங்காய் பால், முதலாம் பால் இருக்குது, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினோம்னா எங்களுக்கு சூப்பரான கருணக்கிழங்கு கறி தயாராகிடும். நாங்கள் இதில் அயன் கண்ணுங்க இருக்கிறபடியாக நீங்கள் பழப்புளி இருந்தால் பழப்புளி விட்டுக்கொள்ளுங்க. நான் தேசிப்புளி தான் விடுறேன். இதுக்குள்ளே இறக்கிட்டு தான் தேசிப்புளி விடணும், அதால் இறக்கிட்டு தேசிப்புளி விடுறேன். கறி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.